நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் கண்டிப்பாக இன்வைட் பண்ணணுன்னு இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். என்னோட என்கேஜ்மெண்ட் டே அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நல்ல வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸு மாப்பிள்ளையை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு பொண்ணை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் ஒரு வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நியாயமான ஆசை தானே. அதனால இவனுங்களை நான் தான் வாலண்டியரா வாங்கடான்னு கூப்பிட்டேன். வந்து ஒன்று பண்ணானுங்க பாருங்க. ஒருத்தன் என்னடானா என் கையை பிடிச்சி இழுடானா என் காலை பிடிச்சி இழுக்கிறான். ஒருத்தன் என்னடானா பொண்ணுங்க சைடு போய் நின்றுக்கிட்டு நான் உங்க டீம் தான் வருவேன்னு நிற்கிறான். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் கையை பிடிச்சவனுங்க தான் விடவே இல்லையே. என் கோட்டை கலட்டுறானுங்க, காலை பிடிச்சி இழுக்கிறானுங்க. நானும் கெஞ்சி பார்த்துட்டேன், டே இது வீடியோடா, தக் ஆஃப் வார் இல்லடா, பிடிச்சி இழுக்க கூடாதுடா, இழுக்கிற மாதிரி நடிக்கணும்டா அப்படின்னு கெஞ்சி பார்த்துட்டேன், அழுது பார்த்துட்டேன். விடலையே. அவனுங்களால என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையுமே பண்ணிட்டானுங்க. இது எல்லாமே எங்க நடக்குது? ஸ்டேஜ்ல. அங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்த மொத்த கூட்டமும் எங்களை தான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இவனுங்க யாரும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இவனுங்க பண்றதுல நான் பொண்ணுங்க டீமா மாறி இவனுங்களை பிடிச்சி அவங்க பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான்லாம் ஒரு கட்டத்துல வெறியாகி நீங்க வீடியோவே எடுக்க தேவையில்ல, தயவு செஞ்சு கீழே இறங்குங்கடானே நான் சொல்லிட்டேன். ஆனா இவனுங்க எதுக்குமே அசரல. நான் எதுக்கு வந்தனோ அதை பண்ணிட்டு தான் போவேன்ற மாதிரி அந்த பொண்ணுங்க எல்லாரையும் இழுத்து கீழே தள்ளி அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அப்புறம் தான் போனானுங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கூப்பிடுங்க, அப்ப தெரியும்.